பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், வைத்தியலிங்கத்தெல்லாம் உங்க அணியில கொண்டு சேர்த்துட்டீங்க, பலமாகுதா? அணியில் இல்லை, அவர் எங்கள் இயக்கத்திலே சேர்ந்துட்டார். ஆமாம், கட்சியிலேயே சேர்ந்துருக்கிறார். அவர் தெளிவாக சேர்ந்ததுக்கான காரணத்தை அவர் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். முதலமைச்சர் எல்லா மக்கள் மனசுலையும் எல்லாருக்குமான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறார். அந்த வகையில் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதோடு திராவிட இயக்க கொள்கையில் நான் பிடித்தமுள்ளவன் என்கிற காரணத்தினால் நான் திமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இபிஎஸ்க்கு எதிராக இருக்கிறவர் ஓபிஎஸ், அந்த ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் வைத்தியலிங்கம். இவங்களெல்லாம் திமுகவில் சேர்றது மூலமா இபிஎஸ் பலமாயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவரை எதிர்க்கிறவங்கெல்லாம் காணாமல் போயிடுறாங்க. இல்லை, அதாவது அவரை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிறதுல காணாமல் போகிறாங்கங்கிறத விட அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவர் அதிமுகலேருந்து வரல சார், ஓபிஎஸ் அணியிலேருந்து தானே. ஓபிஎஸ் யார்? ஓபிஎஸ் யார்? ஓபிஎஸ்க்கு அடையாளம் எது? முன்னாள் முதலமைச்சர் அவர். எந்த கட்சி முதலமைச்சர் அவர்? ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்ஷன், அதிமுகவினுடைய ஃபேக்ஷன் தான் ஓபிஎஸ். அதில் ஒரு ஸ்பிளிட், ரைட்? இப்போ இது அங்கே இணைஞ்சா பழையபடி அதுக்கு ஒரு பலம் சொல்லலாம், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இப்போ இது இல்லாமல் போகுது அப்படின்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை ஒடிந்து காணாமல் போகிறது என்றால் அந்த மரம் பலமிழக்கிறது என்று தானே அர்த்தம். அப்போ நம்ம எதிரியை பலவீனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி. 2002க்கு பிறகு, அதுக்கு பிறகு நடந்த தேர்தல்கள், மக்களவை தேர்தல் எல்லாமே வைத்தியலிங்கத்தினுடைய தஞ்சை பெல்ட் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை வச்சு பலப்படுத்திட்டார்ல. அவர் தேவையில்லைங்கிற முடிவை எடுத்துட்டார்ல. இல்லை, அவர் தேவையில்லைங்கிற முடிவை அவர் எடுத்திருந்தாலும் இப்பவும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தானே இருக்கிறாரு. இப்போ கட்சியில் சேர்றதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்காரு, ரைட்? அப்போ அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. எத்தனை வருஷமாக இருக்கிறார் அவர் தொடர்ந்து அந்த பகுதியில், ஓரத்தநாடு, தஞ்சாவூர் அந்த பகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த மனுஷனுக்குன்னு ஒரு வைத்தியலிங்கம் அப்படின்னு சொன்னால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் ஓபிஎஸ் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் பின்னாடி இருந்ததில் பவர்ஃபுல்லே வைத்தியலிங்கம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அவர் அதை தெளிவாக சொல்கிறாரே. நான் அவர் சீக்கிரமாக ஏதாவது முடிவெடுப்பார்னு பார்த்தேன் ஓபிஎஸ், அவர் எடுக்கலை. அப்புறமும் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. அதனால் நான் திராவிட இயக்கத்தில் அந்த வரிசையில் ஓபிஎஸ்ஸையும் கூட்டிகிட்டு வர போகிறீங்களா சார்? எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதை அவர்கிட்ட கேட்கும்போது அதை அவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டார் அவர். அதனால் அதுக்கு வேலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கேமில் இருக்கா அவர் கூப்பிட்டு? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இபிஎஸ் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரனே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டார். அது ஒரு பக்கம் பலம் தானே சார்? இல்லை, அதாவது இதில் என்னென்னா, இப்போ டிடிவி அவர்கள் நமக்கு தெரியும் பாஜகவை தாண்டி அவர் முடிவெடுக்க மாட்டார். ஏன்னா அவர் மேலே 3 டிபார்ட்மெண்ட்டில் அவர் உட்கார்ந்துருக்கார். அந்நிய செலவாணி, அதில் ஃபெராவில் ஒரு இதில் இருக்கிறாரு, ரெட்டைலை சின்னத்திற்கு காசு கொடுத்ததில் ஈடிகிட்ட இருக்கிறாரு, சிபிஐ என்கொயரிலையும் உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தங்கிட்ட மாட்டினாலே பிஜேபி அவரை கொண்டு போயிடுது கட்சியவே. 3 பேர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு தினகரன். எப்படி? நமக்கு தெரியுமில்ல, அவர் பேசலாம் என்ன வேணாலும். அதாவது வெரி ரீசெண்டாக கூட அவருடைய பேட்டியில் அது இருந்தது. நாங்கள் துரோகத்தை எதை வேணாலும் மன்னிக்கலாங்க, துரோகத்தை மன்னிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ 10 நாளைக்குள்ள, 10-15 நாளைக்குள்ள இந்த ஒரு மாற்றம் வருது அப்படிங்கும்போது தெரியுதுல்ல, ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு அழுத்தம். ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய, அமமுக என்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் தனித்துவமாக அவருக்கான இடத்திலிருந்து அவர் நழுவுகிறார் என்று சொன்னால் அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான். வேற என்ன அழுத்தம் அவருக்கு இருக்கு? சரி, இது ஒரு பலம் தானே. எந்த அழுத்தத்தின் மூலமா அந்த பக்கம் கொண்டு சேர்த்தாலும் ஒரு பலம் தானே. இல்ல, நான் சொல்றது இது ஒரு வாக்கு சதவீதம் டிடிவி தினகரன் இருக்குல்ல, அதுதான் நான் கேட்குறேன். டிடிவி தினகரன் போய் சேர்ந்ததனால் இப்போ இதில் டிடிவி தினகரன் அங்கே சேருவார், இல்லைன்னா சேர மாட்டார், இல்லை புதுசாக போய் சேர்றார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் 2021 அங்கே இருந்தவங்க தானே, புதுசாக என்ன வந்துட போகுது? அதனால் இது ஒரு பெரிய அரசியலில் இது ஒரு பெரிய மாற்றத்தையோ இல்லைனா ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்திடும்னு
சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குற யாரும் சொல்ல மாட்டாங்க. சார், தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள தொடர்ந்து நிறைய நல்ல விவாதம்லாம் நடத்தணும். ஆனால் ஆளுநரை ஏதாவது பண்ணி அவரை வெளியெடுப்புற அந்த முயற்சியிலேயே அரசு ஈடுபட்டு இருக்கு சார். ஆளுநர் ஏதாவது கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாரா, அரசு கலவரத்தை தூண்டணும்னு நினைக்குதா? இப்போ எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் தேசிய கீதம் பாடிட்டு தூங்குங்கன்னு சொல்றாரு. இது கலவரமா சார்? இல்லை, உங்கள் பார்வையில் அப்படி இருக்குல்ல. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் வந்தார்ல, இறங்கினார்ல, சபாநாயகர் போய் ரிசீவ் பண்ணாரா? ரிசீவ் பண்ணி 2 பேரும் நிற்கும் போது ஜனகணம் பாடப்பட்டதா? இசை முழங்குச்சா? பார்த்தீங்களா இல்லையா? இசை முழங்கியாச்சா? அப்புறம் உள்ளே போனதுக்கு பிறகு திரும்ப ஒருக்கா ஜனகணம் பாடுவாங்களா? நான் கேட்குறேன், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கவர்னரோ பிரசிடெண்டோ பிரதமரோ வர்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள ரிசீவ் பண்ணும்போது ஜனகணம் பாடணும். ஜனகணங்கிறத பாட மாட்டாங்க, டியூன் தான், உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டியூன் அவருக்கு கொடுத்தாச்சு. அப்போ நீ வந்த உடனே முதல்ல என்ன பாடியிருக்கு? தேசிய கீதம் பாடியாச்சு. சபைக்குள்ளே போகிறீங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, முடிக்கும்போது ஜனகண பாடி பாடுறோம். அப்போது அவர் எதிர்பார்க்கிறபடி அவர் வந்தவுடன் முதலில் தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து சட்டமன்றத்திற்குள், கடைசியாக முடிக்கிற போது தேசிய கீதம். உங்களுக்கு முறைப்படி நடந்திருக்கா இல்லையா? அப்போ யார் வம்பு பண்ணுறா? ஆனால் நான் கேரளாவுடைய ஆளுநர், நேற்றுக்கு கேரளாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் இதெல்லாம் சேருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் கேரள ஆளுநர் நீக்கிறாரு, புதுசாக நிறைய விஷயத்த சேர்க்கிறாரு. சேர்க்க முடியாது, நேற்று நீக்கிடுவாங்க, சபையில் நிற்கிறோம். பட் அவர் வாசிக்கும் போது அவர் சேர்க்கிறாரு. அந்த அளவுக்கு ஆர் என் ரவி எதுவும் செய்யல. இல்லை, அதாவது அதில் என்ன ஒன்றுனா, இங்கே நானும் பார்த்தேன், கேரளா கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் சொல்லி இருக்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு இதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் மாறுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அப்படி இங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? நாங்கள் ஏதாவது மாறுபட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கோமா? அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் முடியாதுங்க, அப்படிலாம் நீங்கள் ஆட முடியாது. சார், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் போவீங்க, இன்னொருத்தர் வருவார், அடுத்தவர் போவார். ஆளுநருங்கிறதுங்க நிரந்தரமா கிடையாது. வர்றவங்க போகிறவங்களாமா ஒரு மரபை உருவாக்க முடியும். இல்லை, ஒரு அரசு பதவியில் இருக்கிறவரை நீங்கள் ஏன் ஒரு தனிப்பட்ட நபராக பார்க்குறீங்க? அவர் ஒரு நேஷனல் ஒரு நடைமுறையை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவர் நீங்கள் ஆர் என் ரவி நடைமுறையை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் யாரு? அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கா? அரசியலமைப்பு சட்டம் உங்களை என்ன சொல்லுது? யூ ஆர் ஏ சூப்பர்வைசர். அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா தம்பி? அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு ரைட்டு கொடுத்துருக்கான்? இல்லை. ஒருவேளை இந்த அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் தவறானதாக இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறதுனா கூட அவர் இங்கே வாய் திறக்கக்கூடாது. அவர் யாருக்கு அனுப்பணும்? அவருடைய எஜமானன் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இங்கே நடக்கிற தமிழ்நாட்டு ஆட்சியில் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு இவர் யாருக்கு தான் அனுப்ப முடியும்? பிரசிடெண்ட்டுக்கு தான் அனுப்ப முடியும். பிரசிடெண்ட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவர் இங்கே எந்த டிசிஷனும் எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஓகே, ஆனால் நான் தான் பேசுவேன், நான் தான் எடுப்பேன், இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு தரல. அப்போது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தை போய் படிச்சுட்டு வாங்க. இல்லை, அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை படிச்சுட்டு வாங்க. நான் கேட்குறேன், இவர் சபையை விட்டு வெளியே வர்றாரு, வெளியே இவர் போய் கவர்னர் மாளிகையை போய் சேர்ந்தாரோ இல்லையோ, அறிக்கை வெளியே வருது. எப்படி வருது? குறிப்பு எழுதி வச்சிருந்திருப்பாரு. யாரு? ஆல்ரெடி போகும்போது ஒரு 13 காரணத்தை எழுதி வச்சுட்டு வர்றாரு. கரெக்டு தானே? அப்போ அவர் வரும்போதே தகராறு பண்ணணும்னு வந்துட்டார்ல, அதான் அர்த்தம். கரெக்ட் தானே தம்பி? நீங்கள் சொன்னது தான் சரி, கரெக்டு தான். ஆனால் வருவதற்கு முன்னாடியே அவர் தயாராகிட்டார். இது நான் போவேன், தகராறு பண்ணுவேன், எப்படி நான் ஓடி வந்துடுவேன், ஓடி வர்றதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ இட் இஸ் ஏ கான்ஸ்பிரசி. அப்படித்தானே? ஒரு அரசியல் பண்ணணும். அவர் என்ன தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி? அவர் பிஜேபி ஏஜெண்டா வேலை பார்க்குறாரு. நான் தான் சொல்றேனே, அவர் தாய்மொழி சமஸ்கிருதம். அதன் முன்னால் தமிழை உயர்த்தி பிடிப்பது எப்படி ஒத்துக்க முடியும் ஒரு சமஸ்கிருதவாதியால்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 2 மொழிகள் தான் டாப். ஒன்று சமஸ்கிருதம், அதற்கு முந்தைய தமிழ். இந்த 2க்கும் தான் போட்டி. வேற எந்த மொழியும் சமஸ்கிருதத்தோட போட்டி போட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமஸ்கிருதவாதி அவர் ஒரு சனாதனவாதி, அவர் எப்படி தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறதை அவர் ஏற்றுக்க முடியும்? அவரால்
ஒத்துக்க முடியல அவரால். சார் எவ்வளவு தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்துறாரு, அதே ஆளுநர் மாளிகையில தமிழை எவ்வளவு கொண்டாடுறாரு, என்ன தமிழை கொண்டாடுறாரு? எவ்வளவு கொண்டாடுறாரு. கொண்டாடுறாரு? அவருக்கு தமிழ் மேல விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் சொல்றது நான் தமிழ் மீது விருப்பம். தமிழ் அடுத்த லெவலுக்கு உயர்த்துறதுக்கு ஆளுநர் மாளிகை அவ்வளவு நிகழ்ச்சி நடத்துறாரு. கம்பர் விழா நடத்துறாரு, பாரதி விழா நடத்துறாரு. ஏங்க விழா நடத்தினாங்க மட்டும் உடனே தமிழ் வளர்ந்துருமா? ஏன் ஒரு லெட்டர் எழுதுங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. ஏங்க நீங்கள் செத்து போன என் தாய்மொழி சமஸ்கிருதத்தை போலவே தமிழ்நாட்டிற்கும் தமிழை வளர்ப்பதற்கு ஒரு 256 கோடி ஒதுக்குங்க, கேட்க வேண்டியதானே? தமிழ் மேலே ஆசை இருக்குல்ல தம்பி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஒரு வாதத்துக்கு. ஓகே, தமிழை வளர்க்குறதுக்கு ஃபண்டு வேணும்ல எதுக்குனாலும். இது யார் ஃபண்டு? தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்ததை எடுத்து நீங்கள் உங்கள் சங்கி கூட்டத்தை வச்சு நீங்கள் தமிழ் வளர்த்துக்கு திரும்பீங்க. இதுக்கு நாங்கள் உட்காந்து உங்களுக்கு சாலரை அடிக்கணும். அதை வச்சு சமஸ்கிருத பாரதி விழா நடத்தல சார், தமிழ் விழா அதை வேற நடத்துவீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், இது நல்லா இருக்கு கூத்து. அந்த அளவுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? நீ தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துட்டு நீ சமஸ்கிருதத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் விட்டுட்டு இருப்போமா? இங்க அதெல்லாம் வேலைக்கேவாது. அதுக்கெல்லாம் வேற யாராவது அடிமை கூட்டத்தை. ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய முறையே நீக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கான்ஸ்டிடியூஷனை தாண்டி பேசுறாரு சார். எப்ப இது முதல்ல ஒண்ணு சொல்றேன், 1949 இந்த விவாதம் வரும்பொழுதே இது எதுக்குன்னு தான் கேள்வி வந்தது. எதுக்கு அவரை ஆரம்பிச்சு வைக்கணும்? நீங்க இங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்பமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த ஸ்டேட் அட்டானமிங்கிற பேர்ல ஒரு தேச விரோதமான என்க்ரோச்மெண்ட் வந்துடக்கூடாது. அந்த வார்த்தை அப்படியே தான் சொல்றாங்க. அதாவது இந்த மாநில உரிமை அப்படிங்கிற பேர்ல தேசியத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏதாவது நடந்துடாம பார்த்துக்கிறதுக்கு தானே இவர் அனுப்புறீங்க, இவர் எதுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே விவாதம் வருது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு செரிமோனியல் ஹெட், ஒரு விழாவுக்கு ஒரு தலைவருங்கிற மாதிரி அவரை நம்ம அதில் பயன்படுத்திக்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 176 என்ன சொல்லுது? அந்த அரசு இதுவரைக்கும் தான் செய்ததையோ தன்னுடைய அரசினுடைய கொள்கையோ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம்ங்கிறதையோ சொல்லுகிற அந்த அறிக்கையை தான் இவர் படிக்கணும். இந்த அரசு எதை செய்யும், என்ன செஞ்சிருக்குங்கிறத யார் எழுதுவா? அரசு தானே எழுதும். உங்களுக்கு என்ன ஆசை? நீங்கள் வாங்க, நாங்கள் எப்போ இது திமுக அரசினுடைய அறிக்கை, நான் அவர்கள் என்னுடைய அஸ்பர் த கான்ஸ்டிடியூஷன் நான் இதை வாசித்தாகணும், நான் வாசித்து முடிக்கிறேன், ஆனால் இதற்கு நான் முற்றிலும் உடன்படுகிறேன் என்று இல்லை. வெளியே போய் பேட்டி கொடுத்துட்டு போங்க. வழக்கமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க அரசியலை பண்ண வேண்டியதானே? அவர் பண்ணணும்னு நினைக்கிற கலவரத்தை நேற்று நல்ல வேளை சபாநாயகர் அப்பாவு அண்ணனும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினும் இவர் நினைச்ச வச்சு மைக்கைய அது நடக்கிறது தம்பி. சட்டமன்றத்தில் சபாநாயகர் பேச ஆரம்பிச்சார்னா எல்லார் மைக்கும் ஆஃப் ஆயிடும். He is the supreme power. இல்ல அதுக்கு ஆளுநர் இருக்கிறார்ல சார், ஆளுநருக்கு அந்த இருக்கையை கொடுத்துட்டே சபாநாயகர் இருக்கிற போது அந்த நேரத்தில் சபை ஆளுநர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி கிடையாது. சபை கண்ட்ரோல் வந்து சபாநாயகர் தான். அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் நான் பேசுறேன்னு, தெரியுமில்ல உங்களுக்கு. ஆனா சபாநாயகருடைய சேர் ஆளுநர்கிட்ட தான் நீங்க கொடுக்குறீங்க. அது ஒரு கௌரவத்துக்காக கொடுக்குறோம் தம்பி, தப்பு கிடையாது. நீங்க வந்து வந்திருக்கீங்க ஒரு ஹெட், ஒரு செரிமோனியல் ஹெட்டு. அதுக்கு இப்போ நான் ஒரு விழாவுக்கு போறேன், ஓகே, ஒரு மாவட்டத்துக்கோ அல்ல ஒரு அரசு விழாவுக்கோ அல்ல ஒரு கல்லூரிக்கோ ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிறதுல ஒசந்த சேரை என்கிட்ட தான் உட்கார வைப்பாங்க. அதுக்காக அங்கே இருக்கிற வாத்திமார்க்கெலாம் நான் சம்பளத்தை போட்டு வந்துடலாமா? கேட்குறேன். அங்கே சேர்மன் இருப்பார் தம்பி, அவர் தான் முடிவெடுப்பார். சேர்மனோட நாற்காலியில் தான் நம்மளை உட்கார சொல்லுவோம். அதாவது பவர்ஃபுல் அங்கே இருக்கிறதுல. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஒரு விழா நாயகன். அதுக்காக வந்து சேர்மன் சேரில் உட்கார சொல்லிட்டாங்க, அதனால இங்கே இருக்கிற வாத்திமார்க்கெலாம் 10,000 ரூபா நான் இன்க்ரிமெண்ட் போட்டுடலாமா? அதுக்காக மைக் ஆஃப் பண்ணி வைக்கிறதெல்லாம். மைக் ஆஃப்ன்றதுனா தம்பி நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், ஓகே, அங்கே பல பேர் பேசுகிறாங்க. இப்போது சீஃப் கெஸ்ட் வில் அட்ரஸ் த கேதரிங் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம போய் பேசுகிறோம். சும்மா சும்மா நம்ம மைக் எடுத்தால் நமக்கு தருவாங்களா மைக்கை? அப்போ ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அவர் தெளிவாக அண்ணன் அப்பா என்ன சொல்கிறார், சார், இட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், as per the constitution you should read the content document, you may not speak. உங்களுக்கு பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த சட்டமன்றத்துக்குள்ளே பேசுறதுக்கு 234 பேருக்கு தான் அதிகாரம், வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரும் பேச முடியாது. அப்படி பேசணும்னா இட் இஸ் an address, it should be approved by the speaker. இல்லாமல் நாளைக்கு பிரசிடெண்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடெண்ட் ஸ்பீச் வந்து வெட் பண்ணப்படும். அவங்க கொடுத்து 2 பேரும் வாங்கி சரியானா தான் அதை படிக்க முடியும், இல்லாமலாம் படிக்க முடியாது. த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கேம்பஸ்
அசெம்பிளி அவர் தான், ஸ்பீக்கர் தான். சரி சார், இப்போது இதுலேயே அமைச்சர் ரகுபதி முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அப்படி மைக்கெலாம் ஆஃப் பண்ணலைங்கிறாங்க. அப்புறம் சபாநாயகர் இது முறை அப்படிங்கிறாங்க. இல்லை ரகுபதி என்ன தெளிவாக சொன்னார், அது எப்படி ஆஃப் ஆச்சு, ஏன் ஆஃப் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல, அதை நான் கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி சார், இது எப்படி முடியும்னு நினைக்கிங்க இந்த பிரச்சனை? ஒவ்வொரு வருஷமும் இப்படி நடந்துட்டு இருக்கு, எப்படி சால்வ் ஆகும்? ஆளுநர் ரவியை அனுப்பிட்டு ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நடக்கக்கூடிய உண்மையான இந்திய குடிமகனை ஆளுநராக நியமிச்சுட்டா எல்லாம் நார்மலான. ஒரு பக்கம் பாஜக கூட சண்டை போட வேண்டாம், ஆளுநர் கூட மட்டும் சண்டை போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது சண்டையே இப்போ பிஜேபி தானே, பிஜேபியினுடைய சார் பிஜேபி கூட பொங்கல் கொண்டாடுறீங்க, எங்க கொண்டாடினா? பராசக்தி டீம் பொங்கல் கொண்டாடுறாங்க. பராசக்தி டீம் வந்து சினிமா நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். அவங்க எங்க திமுகவா? அவரு தம்பி சிவகார்த்திகேயன் திமுகவில் இருக்காரா? தம்பி ஜெயம் ரவி திமுகவில் இருக்காரா? இல்லை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திமுகவில் இருக்காரா? கிடையாது. அந்த காலகட்டத்தில் நடந்த மொழி போராட்டத்தை பற்றி படம் எடுத்திருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஒரு கலைஞர்கள்ங்கிற முறையில் கலைஞர்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், திமுகவுக்கும் பராசக்தி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கான்ஸ்டன்டைன் சொல்கிறாங்களா? இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, அந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனமோ இதோ வந்து யார் கையில் இருக்குது? அவங்ககிட்ட இருக்கு. பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம், படத்துக்கும் திமுக எந்த சம்பந்தம்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் படத்தினுடைய தயாரிப்பு என்பது வேறு, படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்பது வேறு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இன்னும் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ ரெட் ஜெயின் மூவிஸு இருக்குது, அது வந்து இப்போ ஒரு 100 படத்தை எடுத்துருக்குன்னு வைங்க, இந்த 100 படமும் எங்களுக்கு சொந்தமா? அப்படி கிடையாதுல்ல. அந்த படக்குழுவினர் வருவாங்க, படத்தை எடுத்து முடித்த உடனே அவங்க சம்பளத்தை வாங்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 1000 படக்குழுக்கள் வரும், பல பேர் கதை சொல்லுவாங்க, கதை பிடிச்சிருந்த கதையை தயாரிப்பாளர் ஓகேம்பாரு, அவங்க வருவாங்க, நடித்து முடிப்பாங்க. முடிச்சு சினிமா முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் முடியும், வணக்கம் போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களோட நிறைய படம் வருது, ஆனால் இந்த படக்குழு மட்டும் டெல்லிக்கு அழைத்து பொங்கல் கொண்டாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பாஜக செய்ய நினைக்கிற அரசியலாக இருக்கலாம். அதாவது இந்த காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு தேசிய அளவில், அதாவது அன்னைக்கு வந்து 65 நடந்தது அது மொழி போராட்டம் அப்படிங்கிறது, 60-65களில் உள்ளது தான் அவங்க மெயினாக அந்த படத்தில் கொண்டு வராங்க. அப்போ இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தது ஒன்றியத்தில் காங்கிரஸ். அப்போ காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி அதை ஒரு கிரிமினல் தாட் அதை பிஜேபி பண்ணிச்சு, பராசக்தி பட டீமும் பண்ணிச்சு. அப்படி சொல்ல முடியாது, கூப்பிட்டா போத்தானே ஆகணும். இல்ல, காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கணும், அது அவங்க பயன்படுத்துறாங்க. இவங்க யாரும் போய் காங்கிரஸ் பத்தியோ எதுவுமே பேசல. படத்துல இல்ல, நான் சொல்றது அந்த விழாவில் போய் இவங்க யாரும் பேசலைங்க. நம்ம போனவர்கள் யாரும் அங்க போய் இது காங்கிரஸ், இது பிஜேபின்லாம் சொல்ல. பிரதமர் தானே கூப்பிட்டாரு, பாஜக தலைவர் இவர் கூப்பிட்டாரா, நபீன் கூப்பிட்டாரா? இல்ல, பிரதமர் கூப்பிட்டாரு. பிரதமர் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே தம்பி. அதாவது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமர் நம்மளை கூப்பிட்டு கௌரவிக்கிறார், நம்ம போகிறோம், தப்பு என்ன தப்பு? இப்போ வரும்போது முரசொலி பத்திரிகையிலலாம் பார்த்தா இன்றைக்கி கூட பார்க்குறேன், ராசா கேட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது, நிதின் கட்கரிக்கு நன்றி அப்படின்னு 2ஆம் பக்கத்திலேயே ஒரு செய்தி. அவங்க அரசில் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் பாராட்டுறாங்க, எங்கள் தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு. பாஜக வானதி சீனிவாசன் பேசலையா கோயம்புத்தூரில்? என் தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில பாராட்டலையா? இது வந்து 2வது பக்கத்திலேயே நிதின் கட்கரிக்கு நன்றி, நாங்கள் கேட்டதை நிறைவேற்றி. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், முரசொலியை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு முதல் பக்கம், முதலமைச்சர் அப்படின்னு, துணை முதலமைச்சர் அவர், அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இவங்களுடைய அறிக்கைகள் தான் எங்களுக்கு ப்ரையாரிட்டி. முரசொலியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஹையரார்கி தலைவர். இது ஏதோ திமுக பாஜக கூட ஒரு, ஏன்னா காங்கிரஸ் கூட கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஒண்ணும் கிடையாது. இனிமே பேச சொல்லுங்களேன், ராகுல் இனிமா கொடுத்து விட்டாருனாங்களே, பத்திரிகையில போட்டிருக்கான். ராகுல் கேவ் இனிமா டு த டிசன்ட் பீப்புளா என்ன போட்டிருந்தாங்க ஆங்கில பத்திரிகையில, இனிமா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு தெரியல, காங்கிரஸ்க்கு எனக்கு தெரியல, அவன் போட்டிருந்ததை சொல்றேன். 7 எம்பிக்கள் கலந்துக்கல சார், ப. சிதம்பரத்திலிருந்து 7 பேர். ப. சிதம்பரம் செயற்குழுல கலந்துக்கல, 7 பேர் கலந்துக்கல. அவங்க 7 பேரையுமே நான் தனித்தனியா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவரு. யாரு? ராகுல் காந்தி. நான் கேள்விப்பட்டதான், நம்ம அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள, ஏன்னா அது அவங்க கட்சி விவகாரம். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 7 பேரும் வெளியிருங்க,
உங்களை நான் தனித்தனியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மொத்தமாக இனிமா கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி தான் போட்டிருக்கான் அவன். எனக்கு தெரியல தம்பி, பழையபடி இன்டாக்ட் ஆயிட்டீங்களா சார்? அப்போ எனக்கு தெரியாது. நாங்கள் எப்பவுமே பிரச்சனையில் இல்லை. நாங்கள் சகோதரர் செல்வ பெருந்தகையோ அல்லது சகோதரர் ராகுல் காந்தியோ இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு இம்மி அளவு கூட எங்கள் கூட்டணியினுடைய அந்த பிணைப்பை எந்த விதத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. தலைவருமே அதை சொல்லிட்டார், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் ஒரு இது நிறைவாக கேட்டுறேன். காங்கிரஸ் நிறைய விஷயங்களை பேசுது. நீங்கள் நமக்கு பிடிக்காதவங்க கூட நம்ம கூட்டணியில் இருப்பாங்க, அவங்க குறித்து நீங்கள் எதுவும் கருத்து தெரிவிக்காதீங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இது திமுகவுடைய சுயமரியாதையை அசைத்து பார்க்கறது இல்லையா? அப்படி கிடையாது. நமக்கு பிடிக்காதவர்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்து நம் கொள்கைக்கு எதிரான கருத்து அங்கே பேசுகிறாங்க. இல்லை, அது கொள்கைக்கு எதிரான கருத்து இல்லை. கொள்கையை விமர்சித்து யார் பேசினாலும் அடிப்போம். அதில் எங்களுக்கு தயவுதாட்சியமே கிடையாது. அவங்க கூட்டணியாக இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறக்காக எங்கள் கொள்கையை விமர்சிச்சாலாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டுலாம் போக மாட்டோம். எங்களுக்கு தேவையே கிடையாது. கொள்கையை விட்டு கொடுத்துட்டுலாம் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது தெளிவாக வச்சுருங்க. என்ன கூட்டணி வைக்கிறதுல இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதா, இது வந்து இப்போ எங்கள் கட்சியிலே காங்கிரஸ் வேண்டாம்ங்கிற ஒரு குரூப் இருக்கும். ஆனால் என்ன, நம்ம ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தலைவருடைய கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் யாரும் கருத்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதே மாதிரி காங்கிரஸில் திமுகவை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும், அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அங்கே என்னென்னா பெரும்பாலும் எங்களைப் போலவே கட்டுப்பாடோடு தலைமையோட ஒரு 90% காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒரு 1-2% இப்படி இருக்கலாம் மாறுபட்ட கருத்து. அதெல்லாம் அவர் தான் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. உங்களுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.